சிவபெருமான் தர்மத்தை காப்பாத்துறதுக்காக வானத்துல இருந்து ஒவ்வொரு கணங்களா அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. அப்படி முதல்ல வந்து சேர்ந்தவர் தான் மைசந்தியா தேவா. பாக்குறதுக்கு எரும மாடு மாதிரி தான் இருப்பாரு. சிவபெருமானோட நந்தி கூட வச்சு வர சொல்றாங்க. இந்த தெய்வத்துக்கும் தனியா கோலம் நடத்துறாங்க. சிவனோட கணங்களா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு தெய்வத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா பஞ்சுருளியை காமிக்கிறாங்க. இந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னா காட்டு பண்ணி. ஒரு காட்டு பன்றியா தான் இவங்க தெய்வமா வணங்குறாங்க. இந்த பஞ்சுருளியோட வரலாறு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா கைலாசம். சிவபெருமானும் பார்வதி தேவியும் வாழ்ற இடத்துல இருந்து ஒரு நாள் பார்வதி தேவி இந்த பஞ்சுருளியை குட்டியா எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல வச்சு வளர்க்குறாங்க. அது வளர வளர சிவபெருமானுக்கு வெறுப்பு அதிகமாகுது. கைலாயத்துல இருக்க ஈஸ்வர பூந்தோட்டத்தை அந்த பஞ்சுருளி நாசம் பண்ணிடுது. இதனால கோபமான சிவபெருமான் அந்த பஞ்சுருளியை கொண்டுட்டாரு. பார்வதி தேவிக்கு சிவபெருமான் மேல ரொம்பவே கோபம் வந்துருது. கோபமா இருக்க பார்வதி தேவியை அமைதிப்படுத்தணும்ன்றதுக்காண்டி சிவபெருமானே பஞ்சுருளியோட ஆவிய கொண்டு வந்தாரு. சிவபெருமானும் பார்வதி தேவியும் சேர்ந்து பூமியில இருக்க மக்களை காப்பாத்துறதுக்காக பஞ்சுருளிய பூமிக்கு அனுப்பி வச்சதா சொல்லப்படுது. காந்தாரா படத்துல இருக்க ஒரு பாட்டுல சொல்லிருப்பாங்க வராக ரூபம்னு. விஷ்ணுவோட 3வது அவதாரமான வராக அவதாரத்துல காட்டு பண்ணி மாதிரி மாறி பூமாதேவியை காப்பாத்திருப்பாரு. பஞ்சுருளியை அவர் கூட வச்சு மென்ஷன் பண்றாங்க. ஏதாவது தப்பு செஞ்சோனா 2வது வாய்ப்பு ஒண்ணு கொடுப்பாரு. ஆனா 2வது வாய்ப்பு ஒண்ணு கொடுக்காம டைரக்டா போட்டு தள்ளுற ஒரு தெய்வம்னா அது குலிங்கா தான். ரொம்பவே ஆக்ரோஷமான ஒரு தெய்வம். குலிங்கா ஒரு விலங்கோ மனிதனோ கிடையாது. ஏன் அவருக்கு உருவன்ற ஒன்னே கிடையாது. படத்துல வானத்துல இருந்து ஒரு கல் விழுந்த உடனே அதிக சத்தத்தோட சாம்பல்ல இருந்து உருவாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கைலாய மலையில இருந்து தான் குலிங்காவோட கதையும் ஸ்டார்ட் ஆகுது. பார்வதி தேவி சிவபெருமானுக்காக சாம்பல் கொண்டு வரும்போது சிவபெருமான் அந்த சாம்பல்ல ஒரு கல் இருக்கிறத பாக்குறாரு. அந்த கல்லை எடுத்து தூக்கி எறியும் போது விஷ்ணு இருக்கிற வைகுண்டத்துல போய் விழுந்துருது. வைகுண்டத்துல போய் விழுந்த அந்த ஒரு கல்லு குலிங்காவா மாறினதா நம்பப்படுது. குலிகாவோட நடவடிக்கை விஷ்ணுக்கு பிடிக்காததுனால குலிகாவுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. பூமியில இருக்க ஒரு பொண்ணோட வயித்துல ஒரு கருவாணி தோன்றணும்னு. ஆனா அந்த தாய் 9 மாத கர்ப்பிணியா இருக்கும் போது வயித்தை கிழிச்சிட்டு வெளியே வந்தாரு. வெளியே வந்த குலிகா தன்னோட அகோர பசினால ஆடு மாடுகளை தொடங்கி யானை குதிரை வரைக்கும் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சாரு. இவரோட பசியை தணிக்கணும்னு சொல்லி விஷ்ணு தன்னோட கட்டை விரலை அறுத்து குலிகாவுக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் குலிகாவோட பசி தீர்ந்தது. இந்த ஒரு காரணத்தினாலதான் சண்டை அவ்வளவு நடந்துட்டு இருக்கும் போது கூட இந்த படத்துல அவருக்கு பொறி எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. எனக்கு பொரியெல்லாம் வேணா ராஜா தான் வேணும்னு கேட்பாரு. குலிங்காவுக்கு அடுத்து இன்னொரு கடவுளையும்